இன்னைக்கு வீடியோல என்னலாம் பார்க்க போறோம்னா, மார்க்கெட் அப்டேட். பிட்காயின் வந்து ஏன் நேத்து வந்து ஒரு சின்ன புல் பேக் இருந்துச்சு. அது ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண புல் பேக் கிடையாது. அது ஏன் நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். அதே மாரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுங்கிறதையும் பார்க்க போறோம். ஆல் காயின்ஸ கவர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து வீடியோல நான் சொன்னது, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண காயின் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேஷ் அவுட் பண்ணணும். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். நெறைய பேர் வந்து ப்ரீவியஸ் புல் ரன்னோட ஹைய வந்து ஒரு கேஷ் அவுட் பண்றதுக்கு ஒரு டார்கெட்டா வச்சிருந்தீங்க. பட் அத பண்ணாதீங்கன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். பட் சில பேத்துக்கு புரியல. அதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் பார்த்துடலாம். பிட்காயின் வந்து ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 100K போயிடுச்சு. அதாவது $99.580 அதாவது $99,584 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு $420 மட்டும் ரீச் ஆகல. ஓகேங்களா? அது ஆனா கண்டிப்பா ரீச் ஆயிடும். நீங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் இதில நோட் பண்ணணும். இது டெய்லி சார்ட்ல இருக்கேன். டெய்லியில ஒரு ஹிட்டன் டைவர்ஜென்ஸ் ஹிட்டன் டைவர்ஜென்ஸ் ஆக்சுவலா ரெகுலர் டைவர்ஜென்ஸ் தான். ரெகுலர் பேரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. பிரைஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா ஆசிலேட்டர்ல லோவர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆக்சுவலா அதையும் நான் சொல்லணும். இப்போ இது வந்து தாண்டி போயிட்டே இருந்துச்சுன்னா, இது வேலிட் கிடையாது. இது இன்வேலிட் தான். பட் ஆனா இங்க இத தாண்டிட்டு கண்டிப்பா தாண்டும். ஓகேங்களா? தாண்டிட்டு ஒரு புல் பேக் இருந்துச்சு. அந்த டெய்லி அப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா, அப்படியே இது வந்து ஒரு 2 கேண்டில் பில்ட் ஆகி ஒரு 3 நாளுக்குள்ள இங்க ப்ராப்பரா ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வரும். அப்ப பிரைஸ் வந்து கிராஷ் ஆகும். மோஸ்ட்டா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்ப நேத்து ஏன் ஆக்சுவலா வந்து கிராஷ் நடந்துச்சு? நேத்து நடந்த புல் பேக் ஒரு மெயின் ரீசன் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி. அதாவது மைக்கேல் செய்லர் இருக்கார்ல, அதாவது அதிக பிட்காயின் ஹோல்ட் பண்றாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,00,000 பிட்காயின் கிட்ட ஹோல்ட் பண்றாரு. இவர் வாங்கிட்டே இருப்பாரு. இவர பத்தி நீங்க Twitterல பார்த்துருக்கலாம். நான் தெரியலனா உங்களுக்கு அவரோட இமேஜ போடுறேன். ஸோ இவரு வந்து அ இவரோட கம்பெனி ஆக்சுவலா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது இவரோட கம்பெனி. அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பயங்கரமா மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப பயங்கரமா மேல போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஈவன் பிட்காயின் பிரைஸ கம்பேர் அவரோட ஹோல்ட் பண்ற பிட்காயின் பிரைஸோட வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணதோட அதிகமா போயிடுச்சு. அதனால ஒரு பயங்கரமான கிராஷ் நேத்து நடந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 31% நேத்து ஒரு நாள்ல மட்டும் ட்ராப். ப்ரீ மார்க்கெட்ல இருந்தே வந்து செல் ஆயிட்டு இருந்திருக்கு போல. கரெக்ட்டா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே பயங்கரமான கரெக்ஷன். இது அப்படியே வந்து பிட்காயின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதுதான் ஆக்சுவல் ரீசன். பிட்காயின் வந்து நேத்து ட்ராப் ஆனதுக்கு. இத ஒரு ஃபோமோவா எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் ஆனா ஒரு கோரிலேஷன் இருக்குல்ல. ஏன்னா அவரு அவ்ளோ பிட்காயின் ஹோல்ட் பண்றாரு. அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான். இப்போ பிட்காயின் வந்து இந்த பேரிஷ் டைவர்ஜன் ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா, இந்த டெய்லி கேண்டில் வந்து ஒரு வேள அப்படியே 105 அப்படி வந்து போயிட்டு ப்ராப்பரா புல்லிஷா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆக்சுவலா இப்படி இப்படி இருக்காது. இது அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே இங்கேருந்து மேல போற மாரி ஆயிடும். ஸோ அது வந்து அப்படியே இதுக்கு ஈக்குவலா வந்து வந்துரலாம். அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் நான் ஒரு பிரெடிக்ட் பண்றேன். மோஸ்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, எப்ப ஃபார்ம் ஆகணும்னா, கரெக்ட்டா நம்பளுக்கு இன்னைக்கு 23 ஒரு 1, 2, 3, 4 ஒரு வெட்னஸ்டேக்குள்ள ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் ப்ராப்பரா ஃபார்ம் ஆச்சுன்னா, அது அதிகம் அதுக்கு முன்னாடி கூட ஃபார்ம் ஆகலாம். ஆச்சுன்னா கண்டிப்பா நாம சொல்ற கரெக்ஷன் கூட அப்படியே கோரிலேட் ஆகும். பிளஸ் சிஎம்இ ஃபியூச்சர்ஸும் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ ஒரு வேள பம்ப் ஆச்சுன்னா, மறுபடியும் கேப்ல தான் போய் முடியும். ஓகேங்களா? நான் சிஎம்இ ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஐ திங்க் பிடிசி இதில எல்லாமே வருது. ஒரே நிமிஷம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் அதாவது அ சிஎம்இ எக்ஸ்சேஞ்சில நடக்கிற ஃபியூச்சர். சிகாகோ எக்ஸ்சேஞ்சுன்னு நெனைக்கிறேன் அது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு இது வந்து ஒரு வீக்லி க்ளோஸ்ல தான் நடந்துச்சு. அதாவது ஃப்ரைடேலருந்து மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆவறதுக்குள்ள வந்த கேப் தான் இது. இதுதான் வந்து யூசுவலா வந்து ஃபில் பண்ணும்னு சொல்றாங்க. யூசுவலா ஒரு கேப் இருந்தா அது ஃபில் ஆயிடும். நீங்க வந்து அப்படியே ரெக்கார்ட் படி பார்த்துட்டே போனீங்கன்னா, எங்கெங்கலாம் ஒரு கேப் இருக்கோ, அந்த கேப் வந்து யூசுவலா வந்து ஃபில் ஆயிடும். இப்ப இங்க இருக்க கேப் இங்க ஃபில் ஆயிடுச்சுல்ல. இத தாண்டி போச்சுன்னா, அது ஃபில் ஆயிடுச்சு கணக்கு. ஸோ அதே மாரி இது வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லா டைமும் அது நடந்தது கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் புல் ரன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ஸ்லாம் வந்து க்ளோஸே ஆகல. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல பாருங்க. நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இந்த கேப் வந்து புல் ரன் முடிஞ்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுவரைக்கும் க்ளோஸ் ஆகல. ஸோ பேசிக்கா வந்து இந்த கேப் கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2020 க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பு 2022ல. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ எல்லா டைமும் அந்த சிஎம்இ கேப் வந்து கிரியேட் ஆகும்னு இல்ல. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து லாஸ்ட்டா நம்மளுக்கு கிரியேட் ஆனது இந்த கேப் தான். அந்த கேப் வந்து ஃபில் ஆகல. ஸோ இப்ப இங்க ஒரு கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப் பாருங்க இங்க விக் ஃபார்ம் ஆகி இங்க வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அந்த கேப்ப ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அததான் சொல்றாங்க. ஸோ இத ஃபில் பண்ணணும்னா பிரைஸ் கீழ வரணும். பட் இப்ப நான் எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கேன்னா,
இப்போ நீங்க வந்து பிட்காயின்ல ஒரு வேள இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து பிரைஸ் வந்து ஒரு வேள மேல போயிடுச்சுன்னா, டக்குன்னு இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல போயிடுச்சுன்னா, மறுபடியும் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அந்த கேப் கண்டிப்பா ஃபில் பண்ணும். அப்ப பிரைஸ் புல் பேக் இருக்கும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கோரிலேட் ஆகுறத வச்சு, அந்த புல் பேக் இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற புல் பேக் கண்டிப்பா இருக்கும். மோஸ்ட்டா இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு வரலாம். இல்ல இந்த வீக்கெண்டே கூட வரலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ட்ராப் வரும்போது, நாம ஆல் காயின்ஸ் வாங்கலாம். பிட்காயின நம்ம வந்து கண்டிப்பா பிட்காயின் வாங்குறவங்களும் வாங்கலாம். பட் ஆல் காயின்ஸ் வந்து ரொம்பவே டம்ப் ஆகும். ஸோ ஒரு நம்ம நேத்து பேசின மாதிரி ஒரு 20% இல்ல 15% கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அங்க ஒரு 30% கரெக்ஷன் இருக்கும். அந்த டைம்ல வாங்கிக்கலாம். ஓகே. வேற ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும்னா, நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி ஆ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு தான் போகுது. அன்னைக்கு 61 பில்லியன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 63 பில்லியன்ல இருக்கு ஓவராலா. கண்டிப்பா இந்த கரெக்ஷன் டைம்ல இது வந்தாகணும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து கிரீட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட, ஆல்மோஸ்ட் வந்து 87ல இருக்கு. இது ஆக்சுவலா வந்து நேத்து 92 வரைக்கும் போச்சுன்னு நெனைக்கிறேன். 90 சம்திங் போச்சு. பட் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். மார்ச் அப்போ வந்து ஒரு ஹை போயிருக்கு. ஓகேங்களா? மார்ச் அப்போ ஐ திங்க் ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணுச்சு. 63,000 அந்த மாரி இடத்துல ரீச் பண்ணுச்சு. அப்ப பாருங்க எக்ஸ்ட்ரீம் கிரீட் எவ்வளோ இருந்துச்சுன்னா, 92 வந்து மேக்ஸிமம் போயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேல் நம்ம ஃபுல்லா வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைஸ் வந்து சடனா இப்பயே வந்து போயிருக்கு. அப்போ ஒரு கரெக்ஷன் கண்டிப்பா தேவை. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் கிரீட்ல வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த டைம்ல இன்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் டம்ப் பண்ணுவாங்க. ஒரு கரெக்ஷன் ஆக்சுவலா இருந்தா ஹெல்த்தி தான் ஒரு புல் ரன்ல. இதுவும் நாம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இந்த ஹாலிடே சீசனோட கரெக்ட்டா பிளாக் ஃப்ரைடே 29ஆம் தேதி வருதுன்னா, அதுக்கப்புறமேல் சைபர் மண்டே அது இதுன்னு வரும். அப்படியே வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் வந்துரும். ஸோ அந்த டைம்ல அந்த ஹாலிடே சீசன்ல டைம்ல ஒரு கிராஷு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசிபிள்ங்கிறத நான் பிலீவ் பண்றேன். அதுக்கான விஷயம் தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி நேத்து வந்து லிக்விடேஷன் நெறைய நடந்துச்சு. அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஹீட் மேப்ல பார்த்தோம்னா தெரியும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 93,000 கிட்ட வந்து 98,000 கிட்ட வந்து பயங்கரமான லிக்விடேஷன் இருக்கு அப்டின்ட்டு. பட் 98,000ல வந்து புல் பேக் இருந்தது நீங்களே பார்த்தீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 98 கிட்ட இருந்துச்சு. இந்த அப்படியே புல் பேக் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிக்விடேஷன் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. நேத்து அது இல்லாம பயங்கரமா நடந்தது வந்து, நெறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நான் 4 ஹார்ஸ் சார்ட் போய்க்கிறேன். ஸோ பிட்காயினோட 4 ஹார்ஸ் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈவன் 4 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் ஓகே. இதிலேயே வைப்போம். நெறைய பேர் வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் ஆக போகுது. இந்த விக் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுற ஒரு எஃபெக்ட் குடுத்துச்சு. ஆக்சுவலா பிரேக் ஆகல. இப்போ இத நான் ரொம்ப ஒட்டி போட்டேன்னா, நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது இந்த இடத்துல பாருங்க. நான் 2 ஹார்ஸ்ல வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இந்த டிப் இருக்குல்ல, இது வரம்போது நேத்து நடந்தது தான் இது. ஸோ அப்ப வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஷார்ட் பொசிஷன் டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களதெல்லாம் பயங்கர லிக்விடேட் ஆச்சு. அதையுமே நீங்க வந்து லிக்விடேஷன்ல பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் லிக்விடேஷன் சார்ட்ல பார்த்தோன்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிட்காயின் நான் மட்டும் வைக்கிறேன். எல்லா பேரும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த 98, 99 அந்த ரேஞ்சில வந்து லிக்விடேஷன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 98ல எடுத்திருந்தாங்கன்னா, அங்க லிக்விடேஷன் ரொம்ப ஹை லெவரேஜ்ல ப்ராபப்ளி எடுத்திருக்கலாம். எவ்வளோ லிக்விடேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ நேத்து லிக்விடேஷனும் பயங்கரமா நடந்துச்சு. சரி ஓகே. இப்ப வந்து பிட்காயின பத்தி பேசியாச்சு. இப்ப ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் ஆக்ஷன் தான். நம்ம ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஈத்தேரியம் கரெக்ட்டா வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன வந்து இருக்க சப்போர்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இதுவுமே அந்த புல் பேக்கோட கோரிலேட் ஆயி கரெக்ட்டா நடக்கலாம்னு நெனைக்கிறேன். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அதுக்கப்புறமேல் ஹெல்தியான ஒரு இது இருக்கும். பட் ஆனா ஓவராலா அண்டர் பெர்ஃபார்மர் தான் ஈத்தேரியம் முன்னமே. நீங்க சொலானா இதெல்லாம் வந்து விளையாடுது. சொலானாலாம் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு திருப்பி திருப்பி கீழ வந்துட்டுருக்கு. அதுவும் பிரேக் பண்ணிடும். இங்க பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹை வந்து ஐ திங்க் 264ன்னு நெனைக்கிறேன். இது 263 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு நேத்து. ஸோ ப்ராபப்ளி பிரேக் கூட பண்ணியிருக்கலாம். 61ஆ கூட இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல அதோட ஆல் டைம் ஹை. சுவி சைட்வேஸ்ல தான் இருக்கு. இதுவுமே வந்து பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரேக் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேள பிரேக் ஆயி மேல போகலாம். இல்ல இந்த புல் பேக் டைம்ல கொஞ்சம் கீழயும் வரலாம். ஏன்னா நீங்க டெய்லி, வீக்லிலாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு மேல போயிட்டு வர்றது தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். பட் இது எல்லாமே பிட்காயின் கோரிலேஷன் பார்க்கும்போது எப்ப நடக்குங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஏன்னா இது இன்னுமே மேல ஏறல. இந்நேரத்தில கொஞ்சமாச்சும் அத பிரேக் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். ஒரு 4.4ல நான் வந்து ரிஜெக்ஷன் எதிர்பார்த்தேன். பட் ஆனா இங்கேயே வந்து பிரைஸ் திணறிட்டு இருக்கு. மேபி பிட்காயின் போகும்போது இதுவுமே அந்த சடனா ஒரு 4.4 கிட்ட போயிட்டு வரலாம். நீங்க ஆக்சுவலா நெறைய காயின் வந்து சொல்றீங்க குரூப்ல. அது எல்லாத்தையுமே நான் வந்து பண்றேன். மேபி நாளைக்கு வீடியோல நான் கொஸ்டின் கேட்கறேன்.
எந்தெந்த காயின் நெறைய பேர் சொல்றீங்களோ, அத நான் நோட் பண்ணிட்டு, அதோட மார்க்கெட் அனாலிசிஸும் பண்ணலாம். பண்ணிட்டு எது வரைக்கும் அதுக்கு போகும், அப்படி என்ன டார்கெட்டு, என்ன ரீடெஸ்ட் ஏரியா இது எல்லாத்தையுமே பேசலாம். ஓகேங்களா? சரி இப்ப வந்து காயின் மார்க்கெட் கேப்ல போயிட்டு ஒரு காயின டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணணும்? எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து எப்படி வந்து செட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களோட டார்கெட்ட மைண்ட்ல, எய்தர் சில பேர் வந்து நம்பர் 3x, 4x அந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து, இல்ல எனக்கு பாஸ்ட் ஹை போனா போதும், அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா, அதில சில விஷயங்கள நீங்க மிஸ் பண்றீங்கங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, இப்போ ஒரு டோக்கன் வந்து அவங்க ரிலீஸ் ஆகும்போது எல்லா சப்ளையுமே ரிலீஸ் பண்றது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எந்த காயின் எடுத்துக்கலாம்? ம் ஆக்சுவலா நம்ம வந்து புது காயின் தான் எடுக்கணும். ஓகே. சரி இப்ப ஃபைல் காயின் எடுத்துக்கலாம். ஃபைல் காயின்ல வந்து நெறைய பேர் ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்னையும் கேட்குறீங்க. இப்போ இதில நீங்க என்ன டார்கெட் வச்சிருப்பீங்கன்னா, ஓகே. ஆல் டைம் இது வந்து ஆல் டைம் சார்ட். ஸோ 2021 போன புல் ரன்ல $168 போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப $5 தான் இருக்கு. ஸோ போனா எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 20, 40 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 வச்சுக்கலாம் ஒரு ஆவரேஜா. ஓகேங்களா? இந்த பிரைஸ்க்கு இப்ப 30 போகும்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன முக்கியமா அதில பார்க்கணும்னா, இதோட சப்ளை பாருங்க. சர்க்குலேஷன்ல 600 மில்லியன் இருக்கு. ஸோ இந்த டைம்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த டேட்டா நம்மகிட்ட இல்ல. அந்த டேட்டா ஆக்சுவலா பார்க்கலாம். வேற ஏதாவது ஆன் செயின் அனாலிசிஸ்ல போயிட்டு பார்க்கலாம். பட் இதுல இல்ல. அ காயின் மார்க்கெட் கேப்ல இல்ல. ஸோ வேற எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் சப்ளை இன்டூ பிரைஸ் தானே வந்து மார்க்கெட் கேப்பு. ஸோ அதனால மார்க்கெட் கேப் வச்சு அத நீங்க டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து அப்படியே மார்க்கெட் கேப் ஸ்விட்ச் ஆகுறேன். ஸோ அந்த டைம்ல வந்து அதாவது $168 போகும்போது மார்க்கெட் கேப் வந்து 12 பில்லியன் அதோட மார்க்கெட் கேப். ஓகேங்களா? அது ஃபுல்லி டைல்யூட்டட் இல்ல. கண்டிப்பா வந்து கரண்ட் சப்ளை வச்சு தான் அத போட்டிருப்பாங்க. ஸோ 12 பில்லியன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 பில்லியன்ல இருக்கு. ஆனா $5 தான் இருக்கு. ஸோ 12 பில்லியனுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5x கூட இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 4 1/2 எக்ஸ் சம்திங் தான் இருக்கு. ஸோ அப்ப வந்து இது $25 போனாவே பழைய மார்க்கெட் கேப் ரீச் ஆயிடும். அதுக்குள்ள இவங்க டோக்கன் எவ்வளோ ஏன்னா இன்னும் ஃபுல்லா அன்லாக் பண்ணல. ஏன்னா இவங்க சொன்னது டோட்டல் சப்ளை வந்து 2 பில்லியன் கிட்ட இருக்குன்ட்டு. ஆனா சர்க்குலேஷன்ல 600 மில்லியன் தான் இருக்கு. பிளஸ் வந்து மா மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோன்னும் இவங்க சொல்லல. அதாவது டோட்டல் லைஃப் டைம்ல. அதுவும் சில பேர் கேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் இவங்க பண்ணல. ஸோ அப்ப இது என்ன ஆகுங்கும்போது, இவங்க எப்ப டோக்கன் அன்லாக் பண்றாங்கங்கிறது இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப அவங்க டோக்கன் அன்லாக் கீழயே ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப கரெக்ட்டா பாருங்க. புல் ரன் எங்கேயாவது வரும்போது தான் வந்து அடுத்த வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜான்ல பண்ணியிருக்காங்களா? இல்லங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போறேன். நெக்ஸ்ட் மேஜர் அன்லாக் ஈவென்ட் இப்போதைக்கு எதுவும் இல்ல. பட் ஆனா 26ல இருக்கு. இப்ப இல்ல. ஸோ இப்போதைக்கு இது ஓகேன்னு வச்சுக்கலாம். சரி இப்ப இங்கேருந்து டபுளா இந்த மார்க்கெட் கேப் ஹையோட டபுளா போனா கூட பழைய ஹை வராது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப 12 பில்லியன் போன மார்க்கெட் கேப் போயிருக்குன்னா, இங்க $20 போனா 12 பில்லியன் வந்துரலாம். சரிங்களா? 20, $25 போனா வந்துரலாம். சரி $50ன்னே வச்சுப்போம். பிரைஸ் வந்து $50 போச்சுனாலுமே இங்கேருந்து டபுள் 22 24 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் போகும். அப்பயும் நீங்க டார்கெட் பண்ற அந்த பழைய ஹைய வந்து ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா பழைய ஹை வந்து ஆல்மோஸ்ட் வந்து $182 இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த மாரி எல்லா காயின்லயுமே கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க வந்து சப்ளைய வந்து அப்படி ரிலீஸ் பண்றாங்க. நம்ம லிஸ்ட் பண்ணும்போது, அவங்க அந்த ஒரு புல் ரன்ல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த லான்ச் பண்றப்போ சப்ளை வந்து ரொம்ப லிமிட்டடா வச்சிருப்பாங்க. இப்ப நடக்கிற காயின்ல கூட நீங்க அத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் அதையும் காட்டுறேன். ஆனா சொல்லிடுறேன். இப்போ வந்து அப்ப ரிலீஸ் பண்ணும்போது மேபி ஒரு 100 மில்லியன், 50 மில்லியன் தான் சப்ளை சர்க்குலேஷன்லயே இருந்திருக்கும். அன்னைக்கு இது ரீசனபிளான பிரைஸ். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்க்கு. இது கெட்ட ப்ராஜெக்ட்ன்னு நான் சொல்லல. நீங்க பிரைஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப பேசிக்கா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல புது ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்குள்ள இஷ்யூ பண்ற மாதிரி தான். இங்க வந்து புது சப்ளை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவங்க அத வந்து அவங்களோட ஃபண்டிங்க்காக அவங்களோட டெவலப்மென்ட்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டா கூட, அத நம்ம மேல தான் டம்ப் பண்றாங்க. அத டம்ப் பண்ணி தான் இப்படி இறக்கி வச்சிருக்காங்க. இப்ப இங்கேருந்து மறுபடியும் அங்க போகும்னு நீங்க எதிர்பார்க்கக் கூடாது. பட் ஸ்பெகுலேஷன்ல வந்து அத நோக்கி தான் போகும். பட் ஆனா சப்ளை வரும்போதே பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் இது தெரியும். இந்த அனாலிட்டிக்ஸ் கூட அவங்க பேசிக் இது கூட தெரியலனா எப்படி? அந்த இடத்துல அவங்க விக்க ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொல்றேன். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து யூசுவல் வந்து நாம இப்ப ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதே கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இப்போ யூசுவல் பார்த்தீங்கன்னா, 4 பில்லியன் மேக்ஸிமம் சப்ளை. இப்போ 4 பில்லியன் இருக்க காயின் வந்து ஆக்சுவலா வந்து $0.2 இருக்கிறது ஆக்சுவலா அதிகம் தான். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 பில்லியன் வந்துருச்சு. புது ப்ராஜெக்ட் 1 பில்லியன் வேல்யூ இருக்கா? அப்படிங்கும்போது இங்கேருந்து கீழ போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நெனைக்கலாம். பட் ஆனா என்ன உண்மைன்னா, இப்ப சர்க்குலேஷன்ல இருக்கிறது வெறும் 500 மில்லியன் தான். இப்போ இதோட டைரக்ட் காம்படிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, எத்தினா. நான் அதையும் ஒரு ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப 2யும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிறேன். இது 15 பில்லியன் சப்ளை இருக்கு. இது வந்து 4 மில்லியன் தான் இருக்கு. 4 பில்லியன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து இதோட 3 மடங்கு இருக்கு. எத்தினா. ஸோ பிரைஸும் 3 மடங்கு இருக்கு. பட் ஆனா சர்க்குலேஷன்ல எவ்வளோ இருக்கு? சர்க்குலேஷன்ல 2.8 பில்லியன் இருக்கு சப்ளை எத்தினாக்கு.
இது இப்ப யூசுவல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 500 மில்லியன் தான் இருக்கு சர்க்குலேஷன்ல. இப்ப வந்து ஏன் இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு? இப்ப ஏன் பிரைஸ்ல டிஸ்பாரிட்டி இருக்குன்னா, ஒரு ரீசனபிளா நம்ம சொல்லலாம். என்னன்னா, எத்தினா வந்து ஆக்சுவலா நெறையா லிஸ்டிங் இப்ப பெரிய லிஸ்டிங் இதுவுமே பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இவங்களோட ஸ்டேபிள் காயின் ஒண்ணு இருக்கு. USDEன்ட்டு. அதே மாரி யூசுவலுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்கு. USD0ன்ட்டு. அது ஒண்ணும் இப்ப தான் இன்னும் ஃபேமஸ் கூட ஆகல. பட் எத்தினா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6, 7 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அடாப்ஷன் வந்து முன்னாடி இருக்கு. இதோட அடாப்ஷன் இன்னும் பெருசா ஆகல. ஆனா வரும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா இந்த புல் ரன்ல வந்து இத கம்பேர் பண்ணி இது பிரைஸ் ஆக்சுவலா இதோட ஹையாவே போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மேபி ஒரு ENA வந்து நல்லா பம்ப் ஆகும்போது, அப்ப வந்து சிமிலரான ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. எப்படி நீங்க இன்னைக்கு XRP பம்ப் ஆகும்போது XLM நெறைய பேர் வாங்குறாங்க. ஸ்டெல்லார் வாங்குறாங்கன்னா, ஏன்னா ஸ்டெல்லார் வந்து XRPயோட ஹாட் ஃபோர்க். அது அப்படியே அதோட கோட காப்பி பண்ணி எடுத்தது. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம கம்பேரிசன் வச்சும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த கோரிலேஷன் கண்டிப்பா இருக்கும். நம்மளுக்கு தெரியலனா கூட பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியும். அத வச்சு அதோட வேல்யூவ டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப 0.6லிருந்து ஒரு $4 போதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சர்க்குலேஷன் இருக்கிறது 2 பில்லியன் தான். 2 பில்லியன் இருக்கும்போது $4 போறது வந்து ஆக்சுவலா பெரிய விஷயம் இல்ல. இந்த மாரி பெரிய ப்ராஜெக்ட்க்கு 10 பில்லியன், 20 பில்லியன் கூட ஆக்சுவலா மார்க்கெட் கேப் போலாம். சர்க்குலேஷன வச்சு நான் சர்க்குலேஷன் சப்ளைய வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபுல்லி டைல்யூட்டட் வேல்யூக்கு போ வேண்டாம். ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த டோக்கன்ஸ்லாம். ஸோ அந்த ஸ்பெகுலேஷன் இருக்கும்போது இது 100 மில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்குது. ஒரு 1 பில்லியன் போனா கூட 10x அந்த பொட்டன்ஷியல் இருக்கும். பட் புது ப்ராஜெக்ட்ங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பிரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். இந்த புல் பேக்கும் இருக்கு. அப்ப வெயிட் பண்ணிட்டு இத வாங்கலாம். வாங்கிட்டு டார்கெட் வந்து நீங்க ரீசனபிளா வைக்கலாம். இப்ப 10x போகும்ன்னு நான் சொல்றேன்னா, நீங்க அத கேட்காதீங்க. ஒரு 4x வைங்கன்றேன். ஏன் 4 மடங்கு ப்ராஃபிட் உங்களுக்கு 10 மாசத்துக்குள்ள போதாதா? நம்ம கொஞ்சம் ரீசனபிளா இருப்போம். இந்த டைம் கரெக்ட்டா ப்ராஃபிட் எடுப்போம். ஸோ இந்த மாரி மார்க்கெட் கேப், சப்ளை, பிரைஸ் இந்த ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு டெசிஷனுக்கு வாங்க. இத தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நேத்து. இது நெறைய பேத்துக்கு புரியல. ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குரூப்ல கேளுங்க. நான் ஆன்ஸர் பண்றேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மாரி நெறையா காயின்ஸ்ல நீங்க போய் பார்க்கலாம். நான் சும்மா எடுத்து ஃபைல் காயின் காமிச்சேன். நீங்க அதுக்கு பதிலா வந்து வேற எந்த காயின் வேணா எடுத்து போடலாம். பார்த்தீங்கனாலும் அந்த ஹிஸ்டரி இருக்கும். இப்போ சும்மா இப்போ ஈத்தீரியம் கிளாசிக்ங்கிறது ஒரு பழைய காயின். அது ஈத்தீரியமோட ஃபோர்க். ஓகேங்களா? இதுக்கு சிமிலர் சப்ளை தான் இருக்கும். ஈத்தீரியம் இருக்க சிமிலர் சப்ளை தான் இருக்கும். பட் சரி நீங்க ஆல் டைம் போயிட்டு மார்க்கெட் கேப் பாருங்க. பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் 12 பில்லியன் போயிருக்கு. இப்ப வந்து 12 பில்லியன் போம்போது பிரைஸையும் பார்த்துருங்க. பிரைஸ் வந்து $112 கிட்ட $119 போயிருக்கு. இப்போ $29 இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் 5 பில்லியன் கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ பேசிக்கா வந்து 3x போச்சுன்னா பிரைஸ் ரீச் ஆயிடும். பட் ஆனா இங்க பிரைஸ் 3x போச்சுன்னா $90 தான் ரீச் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஆல் டைம் பழைய மார்க்கெட் கேப் போறதுக்கு நீங்க வந்து 3x போனா போதும் இங்கருந்து. ஆனா அதோட பிரைஸ் நீங்க ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5x கிட்ட போகணும். ஸோ இந்த டிஸ்பாரிட்டிலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் போன சப்ளை எவ்வளோ? ஏன்னா சர்க்குலேஷன் சப்ளை அதிகமாயிட்டே போகும். இது வந்து பேசிக்கா ஒரு POW ப்ராஜெக்ட். ஸோ பேசிக்கா ப்ரூஃப் ஆஃப் வொர்க் ப்ராஜெக்ட்னா மைன் பண்ணி தான் இந்த காயின்ஸ்லாம் வரும். இவங்களால சப்ளை எல்லாம் அன்லாக் பண்ண முடியாது. ஸோ இது கிராஜுவலா தான் இதாகிறதுனால பெருசா வந்து அந்த டிஸ்பாரிட்டி இல்ல. அதாவது இங்க போன புல் ரன் கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப கம்மியா அப்படி இல்ல. ஏன்னா இவங்க வந்து மைன் பண்ணி தான் அந்த டோக்கன்ஸ் பண்ண முடியும். பட் ஆனா மத்த காயின்ஸ்லாம் அப்படி கிடையாது. இப்ப புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பேசிக்கா அவங்க அன்லாக் பண்றது தான். ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல நம்ம வச்சுக்கணுன்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா டவுட்ட மறுபடியும் குரூப்ல கேளுங்க. நான் சொல்றேன். அந்த பிட்காயின் புல் ரன் வந்து எவ்வளோ தூரம் போகும்னு நான் அந்த வீடியோ வந்து ஆக்சுவலா மறுபடியும் பிட்காயின் வந்து ஒரு மிட் புல் ரன்ல போடலாம். ஏன்னா, இப்பயே பார்த்தா அதோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து என்ன பிரைஸே ஒண்ணும் பெருசா ஏறல நம்ம ஆல் காயின்ஸ்லாம் இப்பயே என்னங்கிற மாரி அத இக்னோர் சில பேர் பண்ணிறலாம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு டைம்ல தான். அதனால அது ஒரு ஃபியூ வீக்ஸ் நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். மேபி அந்த புல் பேக் அப்புறமேல் அந்த வீடியோ போடலாம். ஓகேங்களா? அத நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எவ்வளோ தூரம் போகும்? ஏன் நான் அப்படி நெனைக்கிறேங்கிறது நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாங்கிறதையும் நீங்க குரூப்ல எனக்கு சஜெஸ்ட் பண்ணலாம். நான் இத யோசிச்சு வச்சேன். நீங்க கேட்கிற காயின் எல்லாமே நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி காட்டட்டுமான்ட்டு. அது நீங்க பண்றதா இருந்தா என்னால எல்லா காயினும் பண்ண முடியாது. ஒரு 5, 6 காயின் டிசைட் பண்ணலாம் எவ்ரி டே. இல்ல ஒரு 4 காயின் டிசைட் பண்ணா, எவ்ரி டே அனாலிசிஸ்ல அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பாய்.